உங்களுக்கும் என்ன தெரிஞ்சதுனால தானே நம்ம கல்யாணத்துக்கே வந்திருப்பாங்க. அந்த போட்டோல இருக்கிற முகத்தை பார்த்தா உண்மையா சொல்லணும்னா பார்த்த மாதிரியும் இருக்கு, பழகின மாதிரியும் தோணுது. ஆனா எதுவுமே என்னால யோசிக்க முடியல. அவங்க பேரு கூட எனக்கு ஞாபகம் வரல. சாரி ஜனனி. நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. கொடுமையா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. யார நினைச்சு அழறதுனே தெரியல. ஏன் இப்படிலாம் நடக்குது? ஜனனியா, எனக்கு என்ன சொல்லி உன் மனசை தேர்த்துறதுன்னு தெரியல. செத்து போனது யாரு? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி வந்தோன்னு நான் எப்படி புரிய வைப்பேன்? அழுவறதை தவிர என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ, புரியுது ஜனனி. பார்த்தாலே எனக்கு புரியுது. உன்னோட லாஸ் உன்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உங்ககிட்ட இப்ப அழாதன்னு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட அவங்கள பத்தி எந்த ஞாபகம் கூட என்கிட்ட இல்லையே. இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது ஜனனி. உன் ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க, நான் உயிரோட இருக்கேன். கிட்டத்தட்ட நானும் செத்துட்ட மாதிரி தான். இந்த உயிர் மட்டும்தானே என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல, அதுதான் உண்மை. உன்னை காதலிச்சிருக்கேன், உனக்கு தாலி கட்டியிருக்கேன். நீ என்னோட வைஃப், நான் காதலிச்சு கைப்பிடிச்ச மனைவி. இது எல்லாமே எனக்கு தகவல்களா மட்டும்தான் இருக்கு. உணர்வா, பாசமா, அன்பா, கடந்த கால நினைவுகளா என்கிட்ட எதுவுமே இல்லையே ஜனனி. ஆஃப் ஆகி போச்சே. அண்ணன் நம்பர் வேற எனக்கு ஞாபகம் இல்லை. செத்தோம். கடவுளே, சாமியார் ஜனனியை தேடி போக சொன்னது அவங்க இறந்துட்டாங்கன்னு எனக்கு சொன்னதாவா? இங்க பாரு, இந்த விஷயத்தையும் மறைச்சா ரொம்ப தப்பாயிடும். இந்த சாட்சியா வச்சு சிவா கிட்ட எல்லா உண்மையையும் நான் இப்பவே சொல்லிட போறேன். இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நீதான் எனக்கு துணையா இருக்கணும்.
எங்கடி போற? என் தாலிய கழுத்துல கட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறியா? நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்டா. உயிர் போறதுக்கு முன்னால மாமா கூட முதல்ல முடிச்சிடலாமா? பாவிடா நீ.